வணக்கம். நாம் முன்னோர்கள் கொடுத்துச் சென்ற வர்மக்கலை பார்த்துட்டு வரோம். 108 வர்மம். 102வது வர்மத்துக்கு வந்துட்டோம். அது கை பெருவிரல் அகத்தாரை வர்மம், புறத்தாரை வர்மம். 2 வர்ம புள்ளி. 2 வர்ம புள்ளி இன்னைக்கு நம்ம பார்த்துறோம். இடது கையில 2 இடத்த 2 வர்ம புள்ளி, வலது கையில 2 இடத்த 2 வர்ம புள்ளி. அந்த புள்ளி என்ன அப்படின்னா, கை வலியை சீராக்கக்கூடிய வர்மப்புள்ளி. கை விரல்கள் வலியை சீராக்கக்கூடிய வர்மப்புள்ளி. குறிப்பாக கை பெருவிரல் அதுக்கு இந்த புள்ளி இயக்கும்போது நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். கை சுளுக்குக்கு சீராகும். கை வீக்கத்துக்கு இந்த புள்ளி நல்ல புள்ளி. இந்த புள்ளி எங்க இருக்குன்னு பார்த்துருவோமா? இப்போ பெருவிரல் பக்கம்தான். பெருவிரல்ல இது முதல் மடிப்பு, 2வது மடிப்பு. முதல் மடிப்பு, 2வது மடிப்பு. முதல் மடிப்பினுடைய இந்த வெளிப்பக்கம், இந்த முதல் மடிப்புடைய வெளிப்பக்கம் வந்து புறத்தாரைன்னு பேர். இந்த முதல் மடிப்பு தூக்கத்தினுடைய எலும்பு மேடான பகுதி. அதே மாதிரி உள்பக்கத்தில் இது அகத்தாரைன்னு பேர். இந்த தொட்டமான பாருங்க, இந்த தொடரம் பாருங்க, 2 பக்கம் 2 எலும்பு. அதாவது இது பின்பக்கம், இது முன்பக்கம். 2த்துக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த தோல், வெள்ளைத்தோல் மற்றும் அந்த கருப்பு தோல் தோடும் இடம் தான். இந்த விரல் பகுதியினுடைய முதல் மடிப்பு பகுதி தான் மேடான பகுதி. இப்போ பாருங்கள், இது சுட்டு விரல், இது பெருவிரல். சரியாக அந்த புள்ளியில் வச்சுட்டுனா அழுத்தம் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்னு சொல்லிட்டு 1 நிமிஷம் அழுத்தி விட்டுட்டு அப்படியே வளையத்தடவல் 1 2 3 சுழற்சி. வளையத்தடவல்னா சுழற்சின்னு அர்த்தம். இது ஒரு 30 செகண்ட் பண்ணிட்டு மெதுவாக கீழிருந்து மேலே அப்படியே தடவி விடணும் இடது கையில். அதே போல் வலது கையில் செய்யணும். கைக்கான பிரச்சனைகள் அத்தனையும் சீராகும். இதை அறிவோம், உடல் நலம் காப்போம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.